இப்படி ஒரு நிலையில நீங்க வந்துட்டீங்கன்னா இந்த வார்த்தை உங்களுக்கு தான். உங்களுக்கு முன்பாக கதவுகள் திறந்து வைக்கப்பட போகிறது. உங்களுக்கு முன்பாக கதவுகள் திறந்து வைக்கப்பட போகிறது. உங்களுக்கு முன்பாக கதவுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நல்ல அப்படியே வேதத்தை எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம். ஏசாயா 45வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். வாசிங்க. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும் படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது கர்த்தர் ஒருவனுடைய கையை பிடித்து அவனோடு பேசுகிறார் என்றால் அவனுக்கு முன்பாக எப்பேற்பட்ட வாசலானாலும் அது திறக்கப்பட போகிறது என்ற அர்த்தம். இந்த மாலை வேளையில பேசும்படி ஆவியானவர் இந்த வார்த்தை தான். இந்த மாதம் நமக்கு தேவன் தந்த வாக்குத்தத்தம் இதுதான். அவனுக்கு முன்பாக அப்போ ஒரு இண்டிவிஜுவலா ஆண்டவர் இதை சொல்றார். ஒரு தனி நபரை பார்த்து ஒரு தேவ பிள்ளை இப்படிப்பட்ட வசனங்களை வாசிக்கும் போது, ஆண்டவரே இதை நீர் எனக்கென்று சொல்லுகிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர் பல விதங்களிலே பேசுகிறதை வேதத்திலே பார்க்க முடியும். ஆண்டவர் வானத்திலிருந்து பேசுகிறார், தம்முடைய சத்தத்தை துவனிக்க பண்ணுகிறார், தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசுகிறார், சொப்பனங்களில் பேசுகிறார், தரிசனங்களில் பேசுகிறார், வேதத்தை தியானிக்கும் போது பேசுகிறார். யாரை கொண்டாகிலும் நம்ம கிட்ட ஒரு மெசேஜை கன்வே பண்ணணும்னு நினைச்சிட்டார்னா அதை செஞ்சிருவார். நல்ல தேவன். எனக்கு எப்படி பேசினா புரியும்னு அவருக்கு தெரியும். ஆமென். அப்படி பேசுவார். அதுதான் தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே வெகு தூரத்து செய்திய மனுஷர் பேசுகிற விதமாய் நீங்க எனக்கு சொன்னீங்க ஆண்டவரே. இதனால இப்போ எனக்கு என்ன வந்துச்சுன்னா மனதைரியம் வந்துட்டு, எனக்கு நம்பிக்கை வந்துட்டு. ஒரு காரியத்தை நம்ம முழுசா புரிஞ்சிட்டோம்னு வைங்களேன், அவ்வளோ நம்பிக்கையா இருப்போம். வார்த்தையை கேட்டோம், நம்ம கலக்கத்தோடு இருக்க காரணம் என்ன அப்படின்னா நமக்கு அந்த வசனம் சரியாக புரியவில்லை. உண்மையில இயேசு 3 வருஷம் சீஷர்கள்ட்ட அதிகமா பேசினது ஆமென் அவர் பாடு மரணத்தை குறித்தும் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும். அவங்களுக்கு அது புரியாததுனால அவர் உயிர்த்தெழுந்த அந்த நாளில் அவங்க அரை கதவெல்லாம் அடைச்சிட்டு இருந்தாங்க. அந்த விஷயம் மட்டும் அவங்களுக்கு புரிஞ்சிருந்துன்னா அந்த அதிகாலையில் ஆளா யார் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதிகாலையில் இல்லை, முந்தின நாள் நைட்டே போய் ரெடியாக இருப்பாங்க. நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க வெளியூர்லேருந்து ரொம்ப நாள் கழித்து வராங்க அப்படின்னா அவங்க 2 மணிக்கு ஒரு கழித்து நம்ம ஏர்போர்ட்டு போக மாட்டோம். கூடுமான வரையில் எவ்வளோ சீக்கிரமாக போய் நிற்க முடியுமோ சீக்கிரமாக போய் நிற்போம். முந்தின நாள் நைட்டே போய் உக்காந்துருப்பாங்க. ஆமென். ஏன்னா அவங்களுக்கு புரியல. அது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நமக்கு புரியும்படி பேசுகிறவர். இன்னொரு விதத்தில் ஆண்டவர் பேசுகிறத பார்த்தீங்கன்னா, அவர் பேசும்போது அவருடைய கரம் நீட்டப்படுகிறதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அப்படி ஆண்டவர் 3 விதங்களிலே பேசுகிற அனுபவத்தை நான் இந்த மாலை வேளையிலே சொல்லி நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். ஆமென். 1, அவர் கரத்தை நீட்டி தொட்டு பேசுகிறார். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். பேசுறதுக்கு முன்னாடி தொடுகிறார். சில சொல்லுவாங்க தொட்டு பேசாத அப்படிமா. ஆண்டவர்கிட்ட சொல்லக்கூடாது, ஆண்டவர் தொடணும். தொட்டு பேசாத, தொடாம பேசு. ஆண்டவர்கிட்ட சொல்லணும், தொட்டு பேசுங்க ஆண்டவரே.
ஆமென். ஆமென். தொட்டும் பேசுவார், தட்டியும் பேசுவார். தொட்டு பேசுறார். இரண்டாவது, கரத்தை மேல வைத்து பேசுகிறார். மூன்றாவது, கரத்தை பிடித்து பேசுகிறார். இந்த மூன்று அனுபவங்களை காண்பிக்கிறது, 3 நிலைகளை காண்பிக்கிறது. இந்த 3வது நிலைதான் என்னவென்றால் கரத்தை பிடித்து. இப்ப மீட்டிங் முடிச்சதும் பெற்றோர் பிள்ளைங்க கையை பிடிக்கிறது எதுக்கு தெரியுமா? எதற்காக? தொலைஞ்சிடக்கூடாதா? அப்படின்னு நீ ஃபர்ஸ்டே பிடிச்சிருக்கணும். கையை பிடிக்கிறது எதுக்காக? கூட்டிட்டு போறதுக்கு. அப்படிலாம் ஓட மாட்டான், கவலைப்படாதீங்க. ஆமே, கூட்டிட்டு போறதுக்கு. கையை பிடிக்கிறோம்னாலே நல்ல கவனமா கேளுங்க. யார் கையை பிடிப்போம்? உங்க பிள்ளைங்க கைதான். உங்க பிள்ளைங்க 5 வயசுல இருக்கிறான்னு வைங்களேன். 5 வயசுல ஒரு பிள்ளை, 18 வயசுல ஒரு பிள்ளை. எந்த பிள்ளை கையை பிடிப்போம்? எப்ராஹிமை நான் கைப்பிடித்து எதுக்கு பழக்கிறார் தெரியுமா? நடக்க பழக்குகிறார். நீ நட. நான் நடக்கணும்னா எனக்கு ஒரு பாதை இருக்கணும். கர்த்தர் என் கையை பிடிக்கிறார்னா எனக்கு முன்னாடி பாதை உண்டு. கர்த்தர் என் கையை பிடிக்கிறார்னா எனக்கு முன்னாடி வாசல் உண்டு. கர்த்தர் என் கையை பிடிக்கிறார்னா எனக்கு முன்பாக நான் பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். நான் பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் இருக்கிறது. கர்த்தர் முதலாவது தொட்டு பேசுகிறார். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 1வது அதிகாரத்தின் 9வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா வாசிங்க. கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு இதோ என் வார்த்தையை உன் வாயிலே வைக்கிறேன் அப்படிங்கிறார். அவர் எதுக்கு பேசுறதுக்கு முன்னாடி தொடுறார் அப்படின்னா, வசனத்தை என் வாயில வைக்க. நல்ல கவனமா கேளுங்க. ஏன் வார்த்தையை வைக்கிறதுக்காக கர்த்தர் தொடணும்? இது நான் எப்படி சொல்றேன், நம்ம ஒவ்வொன்னா பாடணும்ல. இந்த வார்த்தையை காலையில இருந்து மெடிடேட் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த பாடலையும் கூடவே பாடி பாடி இந்த வார்த்தையை வைத்த கொஞ்ச நேரம் மெடிடேட். அப்போ ஆவியானவர் என்கிட்ட இடைப்பட்டு சொன்ன ஒரு வார்த்தை, நான் எங்க தொடுறேனோ அங்க என் வார்த்தையை வைப்பேன். ஆண்டவர், அப்போ என் கண்ணை நீங்க தொட்டீங்கன்னா என் கண்ணில் வார்த்தையை வைப்பீங்க. அப்போ என் கண்கள் இந்த வசனத்தை பார்க்கும். என் காதை நீங்க தொட்டீங்கன்னா என் காதுல வார்த்தையை வைப்பீங்க. அப்போ என் காதுகள் அந்நிய சத்தத்தை கேட்காது, உம்முடைய சத்தத்தை கேட்கும். என் நாவை நீங்க தொடுவீங்கன்னா என் நாவில வார்த்தையை வைப்பீங்க. அப்போ என் வாயில் அவிசுவாசம் பேசப்படாது, வாசனம் பேசப்படும். என் இருதயத்தை நீங்க தொடுவீங்கன்னா என் இருதயத்தில் உங்க வார்த்தையை வைப்பீங்க. நல்ல கவனிங்க. கர்த்தர் வாயை தொட்டு வார்த்தையை வைக்கிறாருன்னா, கர்த்தர் தொடும்போது அந்த பகுதி அந்த வார்த்தை வைப்பதற்கு ஏதுவான இடமாய் மாறுகிறது. ஏசாயா சொல்லுகிறான், ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ளவன். அப்படி சொன்னதுமே ஏசாயா 6வது அதிகாரம் அதனுடைய 6, 7 வசனங்களில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு. ஏன் ஏசாயாவின் வாயை கர்த்தர் தொடுறார்? ஏன்னா ஏசாயா வாயை பத்தி தான் சொல்றான். ஏன் எரேமியாவின் வாயை கர்த்தர் தொட்டார்? எரேமியாவும் வாயை பத்தி தான் சொல்றார். எரேமியா என்ன சொல்றார் தெரியுமா? நான் பேச அறியேன். எரேமியா 1வது அதிகாரம் 6வது வசனத்துல, அப்பொழுது நான் கர்த்தராகி ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன்.
அதனால கர்த்தர் என்ன செய்றார் தெரியுமா? வாயை தொடுறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே என் பார்வை சரியில்லைப்பான்னு நான் என்னை சொல்லும் போது தொடுவார். அப்ப கர்த்தர் யாரை கை நீட்டி தொடுகிறார் என்றால், யார் தங்களை சொல்லுகிறார்களோ. தங்களை சொல்லுகிறார், சும்மா தொடும் என்றல்ல. ஏன் கர்த்தர் எரேமியாவின் வாயை தொட்டார்? நான் சொல்றேன், எனக்கு பேச தெரியாது, நான் பேச அறியேன். ஏன் ஏசாயாவின் வாயை தொட்டார்னா, அப்பா நான் அசுத்த உதடுகள் உள்ளவப்பா, இந்த வாயில நன்மையை பேசுறதுக்கு பதில் தீமை தானே பேசுறேன், விசுவாசத்தை பேசுறதுக்கு பதில் அவிசுவாசத்தை பேசுறேன். அதனாலே தொட்டு வைக்கிறார். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த தொடுதல் வேணும். தொட்டு அதுக்கு மேல வார்த்தையை வைக்கிறார். அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? எரேமியா 1:10 சொல்லப்பட்டிருக்கிறது, பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும். பிடுங்க, இடிக்க, அழிக்க, கவிழ்க்க, கட்ட, நாட்ட. ஒருத்தர் லைஃப்ல வேர்டு வந்துட்டுனா, பிடுங்கப்பட வேண்டியவைகள் பிடுங்கப்படும், இடிக்கப்பட வேண்டியவைகள் இடிக்கப்படும், அழிக்கப்பட வேண்டியவைகள் அழிக்கப்படும், கவிழ்க்கப்பட வேண்டியவைகள் கவிழ்க்கப்படும். அதோடு நிறுத்தி விடாது. கட்டப்பட வேண்டியவைகள் கட்டப்படும், நாட்டப்பட வேண்டியவைகள் நாட்டப்படும். உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். என் வாயிலையும், என் வாயில வார்த்தை இருக்குன்னா என் வாழ்க்கையில இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இருதயத்தின் நிறைவினால என்ன பேசும்? வாய் பேசும். நம்ம லைஃப்ல நம்முடைய வாயத்தில் ஒரு நாள் ஃபுல்லா என்னால் ஒரு வசனம் கூட பேச முடியலைன்னா என் வாழ்க்கையில் அது இல்லை என்று அர்த்தம். நம்ம நிறைய வசனம் படிக்கிறோம். நிறைய பேருக்கு புலம்பல் என்ன தெரியுமா? நான் நிறைய படிக்கிறேன், எனக்கு உள்ள இருக்க மாட்டேங்குது. ஆமா, உள்ள வசனம், என் வார்த்தை உன் வாயிலே வைக்கிறேன் வைக்கிறேன்கிறார். வச்சிட்டேன், அவர் வச்சா அங்க இருக்கும். இதுதான் ஆண்டவர். அவர் வச்சா அங்க இருக்கும். என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் இருக்கு, இன்னைக்கும் இருக்கு. அதனாலதான் எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்துல கொஞ்ச நேரம் வந்து உக்காந்ததும் ஏதோ ஒரு சமாதானம் இருதயத்தை ஆட்கொள்ளுதில்ல. அவர் வச்சது இருக்கு. அதை யாருக்கும் எடுக்கவும் முடியாது, அதை யாருக்கும் அழிக்கவும் முடியாது. தொடுங்க ஆண்டவரே, தொடும் என் நாவினையே உம் புகழ் பாட வேண்டுமே. இயேசுவே உம் புகழை நான் பாட வேண்டும். ஆமென். ஆண்டவரே என்னை தொடுங்க, என்னை தொட்டு அவங்க வார்த்தையை வைங்க. இதுதான் நம்முடைய லைஃபோடைய ஆரம்பம். அவர் தொட்டு வார்த்தையை வைக்கிறார். வார்த்தையை வைத்த பிறகு அடுத்து என்ன செய்யறார் தெரியுமா? ஏசாயா 51வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசியுங்கள். நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினாலே உன்னை மறைக்கிறேன். தொட்டு வார்த்தையை வைத்து அதன் பிறகு கரத்தை மேல வைக்கிறார். எதுக்கு தெரியுமா? அந்த குறித்த வேளை வரை, அதாவது நம்ம வாயில வைத்தார் அல்லவா, நம்ம வாழ்க்கையில வார்த்தையை வச்சிருக்கிறார் அல்லவா, அது நிறைவேறும் நாள் வரைக்கும் நாம் பாதுகாக்கப்பட, நாம் காக்கப்பட அவருடைய கரத்தின் நிழலிலே. நமக்கு தெரியும்
தாவீதின் மேல அபிஷேகம் வைக்கப்பட்டதிலிருந்து அவன் அந்த ஸ்தானத்தில் வந்து இருக்கும் மட்டும் வீட்டுல பிரச்சனை, காட்டுல பிரச்சனை, நாட்டுல பிரச்சனை. நமக்கு வீடு நாடு தள்ளி வேற எதுவும் கிடையாது. நம்ம ஆளுக்கு காடு உண்டு, காட்டுலயும் பிரச்சனை. ஆமே, வீட்டுல பிரச்சனை, காட்டுல போனா காட்டுல பிரச்சனை, காட்டுல பிரச்சனை, நாட்டுல போனா அங்க பிரச்சனை. அப்பதான் பாடுறார், ஆண்டவரே கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் எனக்கு பிரச்சனை இல்லாத ஒரே இடம். ஆனா அது வரைக்கும் சிங்கத்தின் பற்களுக்கும் அவனை விட்டு கொடுக்கவில்லை, கரடிக்கும் அவனை விட்டு கொடுக்கவில்லை, சவுலின் அம்புகளுக்கு விட்டு கொடுக்கவில்லை, கோலியாத்துக்கு விட்டு கொடுக்கவில்லை. ஆமே, கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவது இல்லை. கர்த்தர் தொடணும்னா நான் என்ன சொல்லணும்? நான் என்ன சொல்லணும்? கர்த்தர் அவருடைய கையை என் மேல வைக்கணும்னா அவருடைய நெருக்கத்துக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்கணும். புரியலையா? தாவீது சொல்லுவார், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை அவருடைய நெருக்கத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கணும். அவர் நெருக்குவார். நெருக்குங்க ஆண்டவர். நம்ம அவருடைய நெருக்கத்துக்கு ஒப்பு கொடுக்க தயங்கி உலகத்தின் நெருக்கத்தில் போய் மாட்டிக்கிறோம். முட்கள்ல சிக்கிக் கொள்ளுகிறோம். உலக கவலை, லௌகீக இன்பங்கள், ஐஸ்வர்ய மயக்கம், இதிலெல்லாம் போய் மாட்டி நம்ம பலனற்று போகிறோம். ஆனா தேவனுடைய நெருக்கம் என்று ஒன்று இருக்கிறது. கர்த்தர் நெருக்குவார். மோசையை நெருக்கினார் பாத்தீங்களா? இதுக்கு மேல சான்ஸே கிடையாது. ஆமே, உடனே மோசையின் மனைவி ஒரு கல்லை எடுத்து மோசையின் பையனுக்கு என்ன பண்றா? விருத்த சேதனம் பண்றா. அந்த நெருக்கம். ஆபிரகாமை நெருக்கினார் பாத்தீங்களா? யாக்கோபை நெருக்கினார் பாத்தீங்களா? யாபோக்காட்டின் கரையில அவருடைய நெருக்கத்துக்குள்ள கொண்டு வந்து, அவனுக்கு வலி தாங்க முடியல. தொட சந்து சுளுக்கிட்டு, இந்த காலில் எல்லாம் மசில் ஏறும் பாருங்க, அட்ஜஸ்ட் பண்ணிடும். ஆனா அந்த தொடையில எல்லாம் சம்டைம்ஸ் இந்த மசில் ஏறும் பாருங்க, பரதநாட்டியம் தான் நடக்கும். ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன பெயின் இருக்கும். நைட்டு ஆல் நைட் ப்ரேயருக்கு போயிட்டு நம்ம ஆள் எப்படி வராரு தெரியுமா? எங்க போயிட்டு வந்தீங்க? ஆகஸ்ட் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு போயிட்டு வந்தேன். சொல்லி கூப்பிட்டாங்க, இதோ இது உனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, முன்னந்தொடை வைக்கப்பட்டிருக்கிறது சொல்லி கூப்பிட்டாங்க. வந்து பார்த்தா என் தொட போச்சு. அவருடைய நெருக்கம், அந்த நெருக்கம் அவனை பாதுகாத்தது. ஆண்டவரே, உங்க நெருக்கத்துக்குள்ள நான் இருக்கணும். அவருடைய நெருக்கம். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்கிற வார்த்தையை கேட்டு யோசபாத்தும் அவன் கூட்டத்தாரும் இருக்கும் போது அம்மோன் புத்திரர் என எல்லாரும், மோவாபியர் எல்லாரும் சேர்ந்து சுற்றிலும் வந்துட்டாங்க. ஒரு நெருக்கம். அந்த நெருக்கத்துக்குள்ள இருந்து ஆண்டவரை பார்க்கிறாங்க. ஆண்டவருடைய நெருக்கம். தேவனுடைய நெருக்கத்துக்குள்ள சீஷர்களை கொண்டு வந்து வைக்கிறார். அக்கறைக்கு போகும்படி துரிதம் ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புறார். இவங்க மேலாம் அவருடைய கரம் இருக்கும். ஆண்டவருடைய நெருக்கம். ஆபிரகாம் அனுப்புற, போ, உன் மகன் ஈசாக்கை நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றில் எனக்கு பலியிட கொண்டு போ. ஆண்டவருடைய நெருக்கம். வேற ஆப்ஷனே கிடையாது. வேற ஆப்ஷனே கிடையாது. கெத்செமனே தோட்டத்திலே தேவனுடைய நெருக்கம் இயேசுவுக்கு உண்டானது. வேற ஆப்ஷன் கிடையாது. தேவனுடைய நெருக்கம் என்றால் வேற ஆப்ஷனே கிடையாது. வேற ஆப்ஷன் கிடையாது. பிதாவே, எல்லாம் செய்ய உம்மால் ஆகும். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நோ ஆப்ஷன். ஆப்ஷன் கிடையாது. தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆப்ஷன் வைக்க மாட்டார். உலகத்துக்கு ஆப்ஷன் வைப்பார். உலகத்துக்கு ஆப்ஷன் வைப்பார். மிரியாமுக்கு ஆப்ஷன் கிடையாது. நெருக்கம். அடிச்சுட்டாரு. தகப்பன் தன் பிள்ளைய துப்பினது உண்டானால் அப்படிம்பார், ஏன்னா அப்பா அப்படிம்பார். சிலரை பாருங்க, வழுவி போகிற மனதுடையவர்கள் என்று சொல்லி விட்டுருவார். நிறைய பேரை விட்டுட்டார். ஆனா பைபிள்ல சிலரை விட்டவே மாட்டார். நெருக்கி முற்புறத்தில் பிற்புறத்தில் நீரனை. ஏன் தெரியுமா? ஏன் ஆண்டவரை நெருக்கிறீங்க?
என்னை ஆண்டவர் நெருக்கிறீங்க. ஏன்னா உனக்கு தெரியல, நான் சொல்லவா? என் வார்த்தைய நான் உன் வாயில வைத்திருக்கிறேன். தேவனுடைய நெருக்கத்துக்குள்ளா இருக்கிற சகோதரா சகோதரி, இந்த மாலை வேளையில இந்த சத்தத்தை கேள். கர்த்தருடைய வார்த்தை உன் வாயில இருக்கிறது. யோபுவுக்கு உண்டான நெருக்கத்தை பார்த்தீங்களா? என்ன பாதுகாப்பு, என்ன பாதுகாப்பு! அந்த தீபத்தை அணையல, அணைக்க விடல. உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. இந்த இவ்வளவு பிரச்சனை, சரீரத்துல பிரச்சனை, பொருளாதாரம் இல்ல, குடும்பத்துல சப்போர்ட் இல்ல, மனைவியை சொல்லிட்டாங்க தேவனை தூஷித்து ஜீவனை விடுங்க, நிந்தை, அவமானம், வேதனை, வியாதி, நெருக்கம், இதன் மத்தியில அவன் காக்கப்படுகிறான். கர்த்தருடைய கரம். ஒரு இடத்துல யோபு சொல்லுவார், உங்க கையை என்னை விட்டு எடுத்துருங்க. எடுத்தா இல்ல யோபு, எடுத்தா நீ இல்ல யோபு. ஆண்டவரே அந்த கையை மட்டும் எடுத்துருங்க ஆண்டவரே. நமக்கு அப்படிதான் தோணும், பெயின்ஃபுல்லா இருக்குப்பா. 32வது சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிற, நம்முடைய கரத்தை என் மேல எப்படி வைக்கிறீர் தெரியுமா? பாரமாய் பாரமாய். ஆமென். அவர் தொடுறாரு, வார்த்தையை வைக்கிறார். வார்த்தையை வச்சுட்டு அது கரத்தின் நிழல்ல. யோபுவை தீபத்தை சாத்தானுக்கு அணைக்க முடியல, தாவீத சாத்தானால தொட முடியல. பக்கத்துல இருந்து ஈட்டி எறிந்த பிறகும் தாவீதுக்கு மேல படல. அது மாத்திரமல்ல, எசாயா 49:2 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினாலே என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா தூணியிலே மூடி வைத்தார். ஆமென். வார்த்தையை வச்சுட்டு மறைக்கிறார்னா ஒரு டைம் வரும்போது எடுத்து யூஸ் பண்ண போறாருன்னு அர்த்தம். ஆமென். அவர் தொட்டு பேசுறாரு, பேசிட்டு கையை மேல வைக்கிறார். மூன்றாவதாக தான் இப்ப கையை பிடிக்கிறார். டைம் வந்துட்டு, உனக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்கு, கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கு அவனை பார்த்து அவன் வலது கரத்தை பிடித்து, ஆமென், உங்களை தொட்டு பேசினவர், வார்த்தையை தந்து கரத்தின் நிழலினாலே மறைத்தவர், உங்களுக்கு முன்பாக வாசல்கள் திறக்கப்படும்படிக்கு உங்கள் கரத்தை பிடித்து இந்த மாலை வேளையிலே பேசிக் கொண்டிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. தொட்டு பேசி வார்த்தையை வைத்தவர், கரத்தை மேல் வைத்து பாதுகாத்தவர், இப்பொழுது என் கரத்தை பிடித்துக் கொண்டு என்னை அழைத்து செல்ல போகிறார். இதோ எந்த கதவானாலும் எனக்கு முன்பாக திறக்கப்பட போகிறது. காரணம், எல்லா திறவுகோலை உடையவர் தான். என்னை தொட்டார், கையை மேல வைத்தார், என் கரத்தை பிடித்திருக்கிறார். நல்ல கரங்களை சட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி வார்த்தையை வச்சுட்டு, அவன் வார்த்தைக்கு ஏற்றார் போல உருவாக்கு. இந்த பாதுகாக்கப்படுகிற நாட்களில் உருவாக்குகிறார். ஆமென். அதாவது எனக்கு கேட்டார் போல வசனம் இல்ல, வசனத்துக்கு கேட்டார் போல என்ன. Glory Jesus. எசாயா 49 ஜீசஸ் கிரைஸ்ட குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை இது. அவர் எப்படி மறைத்து வைத்து பாதுகாத்தார் பாத்தீங்களா? ஏற்ற வேளை வந்த போது அவர் புறப்படுறார் பாருங்க. அவருக்கு முன்னாடி டோர்ஸ் எல்லாம் ஓபன் ஆயிட்டே இருக்கு. அவர் வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். வனாந்திரத்திலிருந்து கலிலேயாவுக்கு போனார். அவர் பயணித்த பாதையில ஏரோது அவரை கொலை செய்ய பார்த்தார். அது மாத்திரமா, எத்தனை பிசாசு அவரை மலையிலிருந்து தள்ளிவிட பார்த்தான்.
பல நேரத்தில் நமக்கு முன்னாடி டோர் இல்லைன்னா சாத்தான் வந்து நம்மளை டெம்ப்ட் பண்ணுவான், உன் லைஃபை முடிச்சிடணும். இல்லை, என்னை தொட்டு வார்த்தையை வைத்தவர், தமது கரத்தின் நிழலினால என்னை மறைத்தவர், என் கையை பிடிச்சு சொல்றார், உனக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க. ஆமா, எத்தனை பேர் நம்புறீங்க? கட்டில முடிச்சதுக்கலாமா? இந்த 3 அனுபவம் என் வாழ்க்கையை அழகாக்கும், அர்த்தமுள்ளதாக்கும். முடிந்தால் முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய தொடுதலுக்காக முதல்ல தொடுங்க, கையை மேல வைங்க, என் கையை பிடிச்சிருங்க. ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ண போறோம். தொடும் என் கண்களை உம்மை நான் பார்க்க வேண்டும், இயேசுவே உம்மையே காண. பிரியமானவர்களே, தொடுங்கன்னாலாம் தொட மாட்டார். அவர் தொடணும்னா நீங்க சொல்லணும் நீங்க யாருன்னு. உங்களை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, உங்க ஒரிஜினல் நிலைய அவர்கிட்ட சொல்லுங்க. அப்பா, நான் இப்படிப்பட்டவனா இருக்கிறேன்ப்பா. யாக்கோபு சொன்னா பாத்தீங்களா, ஆண்டவரே நான் யாக்கோபு, ஆண்டவரே நான் ஏமாத்தினவப்பா, எங்க அப்பாவை ஏமாத்தினவன், எங்க அண்ணனை ஏமாத்தினவன். நீங்க உங்களை சொல்லும் போது அவர் தொடுவார். நீங்க உங்களை சொல்லுங்க அவர்கிட்ட. எரேமியா சொன்னா, அப்பா எனக்கு பேசவே தெரியாது, நான் சிறு பிள்ளை. ஆண்டவர் சொல்ல, நீ அப்படி சொல்லாதடா, பார், நீ உன்னை சொல்லு, உன் பலவீனத்தை சொல்லு, உன் குறைய சொல்லு. நீ சொல்லும் போதே தொற்றுவார், நீ சொல்லும் போதே தொற்றுவார். நீ உன்னை சொல்லும் போதே அவருடைய கரம் உன்னை தொடும். அவர் தொட்டுட்டார்னா அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை வைக்கப்படுகிறது. அவர் தொட்டுட்டார்னா தொடும் என் நாவினை உம் புகழ் பாட வேண்டும், என தொடுங்க. தொடுங்க ஆண்டவரே, தொடுமே ஆண்டவரே, தொடுமே ஆண்டவரே, எங்களை தொடுங்கப்பா. என்னை மாற்ற, என்னை தொடுங்க. என்னுடைய லைஃப்ல எல்லா இடத்துலயும் வாசனை இருக்கணும். என் வாழ்க்கையில என் கண்ணுல வார்த்தை இருக்கணும், என் வாயில வார்த்தை இருக்கணும், என் காதுல வார்த்தை இருக்கணும், என் இருதயத்துல வார்த்தை இருக்கணும், என் கரங்கள்ல வார்த்தை இருக்கணும், என் கால்கள்ல வார்த்தை இருக்கணும், என் வாழ்க்கைய வார்த்தையாகணும். தொடுங்க, 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 தொட்டு வைங்கப்பா, தொட்டு வைங்க. நீ தொடும்போது உடைய வார்த்தையை வைக்கிற இடமாய் தகுதிப்படுகிறதப்பா. ஆமென், ஆமென். ஆண்டவர் தொட்டுட்டார்னா, ஆண்டவர் தொட்டுட்டார்னா அதுதான் உன் தகுதி. இந்த வசனம் வைக்கிறதற்கு தகுதியான இடம் கர்த்தருடைய கரம் படுகிற இடம். இந்த வசனம் விதைக்கப்படுவதற்கு தகுதியான இடம் கர்த்தருடைய கரம் படுகிற இடம், கர்த்தருடைய கரம் படுகிற இடம். ஷரவல கரபாபா ரிவலமதரபா. ஓ ஜீசஸ், நீங்க தொட்டா நான் தகுதியாயிருவேன். நீங்க தொடலைனா நான் பட்டள்ளப்படுவதற்கு எதுவாயிருவேன். ஒரு வாட்டி தொட்டுருங்கப்பா, என்னை ஒரு விஷயம் கூட தொடுங்கப்பா, என்னை தொடுவீராக, தொடுவீராக, தொடுவீராக. உங்களை சொல்லுங்க, தொடுவா. அவருடைய நெருக்கத்துக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா?
ஆண்டவரே, நான் உலகத்தின் நெருக்கத்துக்குள்ள இருக்கக்கூடாது, உங்க நெருக்கத்துக்குள்ள இருக்க விரும்புறேன். என்னை எப்படி நடத்தணுமோ, என்னை எப்படி வைக்கணுமோ அப்படி வைக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அப்படி சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். முற்புறத்தில் பிற்புறத்தில் நீங்க என்ன நெருக்குங்க. நான் பிசாசு நெருக்கத்துக்குள்ள இருக்கக்கூடாது, நான் உலகத்தின் நெருக்கத்துக்குள்ள இருக்கக்கூடாது. உங்க கரத்தை மேல. ஆமென். எஸ் ஃபாதர். அவருடைய நெருக்கத்துக்குள்ள இருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிற சகலமும் உனக்கு நன்மைக்கு ஏதுவாய்தான். சகலமும் சத்துரு எவ்வளவுதான் உனக்கு விரோதமாக எழுப்பினாலும் கர்த்தர் உன்னை அவன் கையில் விட்டு கொடுக்க மாட்டார், ஒப்பு கொடுக்க மாட்டார். தொடுமே ஆண்டவரே, தொடுமே வாழ்வினையே, இயேசுவே உம்மை போல என்னை. இப்போ கர்த்தர் கரத்தை பிடிக்க விரும்புறார். எத்தனை பேர் உங்க கையை கொடுக்கிறீங்க? வலது கரத்தை உயர்ச்சி. என் கரத்தை பிடிச்சிருக்க, நான் உங்களை பிடிச்சா விட்டுருவேன். நீங்க என்ன பிடிங்க. நீங்க கையை பிடிக்கும் போது எனக்கு தெரியும் இந்த பாதை நேராய் போகிறது, எனக்கு முன்பாக வாசல்கள் திறக்கப்பட போகிறது. என் கரத்தை பிடித்து அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க அவன் கரத்தை பிடித்து அவனை பார்த்து அவனுக்கு சொல்லுகிறதா, என்னை பார்த்து தொட்டார். இப்போ என் கையை பிடிச்சிட்டு என்ன பார்க்கிறார். அப்படியே அதை நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. சர்வ வல்லவர் உங்க வலது கையை பிடித்து உங்களை பார்த்து, இது போதும். இப்படி ஒரு நிலையில நீங்க வந்துட்டீங்கன்னா இந்த வார்த்தை உங்களுக்கு தான். உங்களுக்கு முன்பாக கதவுகள் திறந்து வைக்கப்பட போகிறது. உங்களுக்கு முன்பாக கதவுகள் திறந்து வைக்கப்பட போகிறது. உங்களுக்கு முன்பாக கதவுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நல்ல கரங்களை தட்டி ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. ஆரம்பம் முதலில் மட்டும் பொறுப்படுத்தி நடத்தி வருகிற தயவுக்காக நன்றி. எங்களை தொட்டு கரத்தை எங்கள் மேல வைத்து எங்கள் கரத்தை பிடித்திருக்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, எங்களுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைத்து விட்டீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் இந்த நல்ல அனுபவத்திலே நடத்தும் கிருபை பெருகட்டும். உமக்கே எல்லா மகிமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.